கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதவள்ளி, இன்றைக்கு 9 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட பட்சத்துல இன்று இரவு, நாளை 30ஆம் தேதி அப்படின்னு இந்த 2 நாட்களுக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை இருக்கும்? இன்றைக்கு ரெட் அலர்ட் இல்லை திலகவதி. இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை மட்டுமே வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் 29, 30, அதாவது நாளையும் நாளை மறுநாளும் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் பகுதிகளில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி சென்னைக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை மட்டுமில்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை சில மாவட்டங்கள் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்துல சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சை மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு உள் மாவட்டங்கள்ல நமக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழையை எதிர்பார்க்கலாம். 30ஆம் தேதி தான் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலை நேரத்துல நமக்கு கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு. காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே நமக்கு கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில பார்க்கும்போது 30ஆம் தேதி தான் பரவலாக பல்வேறு மாவட்டங்களையும் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். வடக்கு உள் மாவட்டங்கள்ல அன்றைய தினம் நம்ம மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம்.